ஷண்முகம் டயபிட்டிஸ் கிளினிக் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல பல ஆரோக்கியமான தகவல்கள், மருத்துவ குறிப்புகள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் ரத்த தானம் செய்யலாமா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாரோட மைண்ட்லயும் வந்துட்டு தாங்க இருக்கும். இத பத்தி தான் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி அத்தியாவசியமான மருத்துவ குறிப்புகள், ஆரோக்கியமான மருத்துவ குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷண்முகம் டயபிட்டிஸ் கிளினிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரத்த தானம் செய்யறது அப்படின்றது ஒரு தன்னலமற்ற செயல்னே சொல்லலாங்க. ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் யாரோ ஒருவருக்கு எங்கேயோ ரத்தம் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குங்க. கிட்டத்தட்ட 473 லிட்டர் ரத்தம் இருந்தா உயிருக்கு போராடிட்டு இருக்க 3 பேரோட உயிரை நம்மளால காப்பாத்த முடியுமாங்க. இதுவே கடவுள் கொடுத்த கிஃப்ட்னே சொல்லலாங்க. நம்மளோட ரத்தத்தை இன்னொருத்தருக்கு கொடுத்து அவரு உயிர் வாழ்றத பாக்குறதே ஒரு சந்தோஷம் தானே. இந்த மாதிரி ஆசை நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கும் இருக்குங்க. நம்ம ரத்த தானம் செய்யலாமா, நம்ம குடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான கேள்விகள் அவங்களுக்குள்ளயுமே எழும். நீரிழிவு நோயாளிகளும் கண்டிப்பா ரத்த தானம் பண்ணலாங்க. அதாவது டைப் 2 நீரிழிவு நோயில இருக்கிறவங்க தாராளமா ரத்த தானம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளோட சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுல வச்சுட்டு ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாலே நம்மளோட ரத்த சர்க்கரையோட அளவை கரெக்டா பராமரிக்க முடியும். அதனால இப்படி கரெக்டான லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறவங்க சர்க்கரை நோய் இருந்தா கூட ரத்த தானம் செய்யலாங்க. ரத்த தானம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம செக் பண்ணிக்கணும். அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? நீங்க கண்டிப்பா ஆரோக்கியமா தான் இருக்கீங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணுங்க. அதுக்கப்புறமா சர்க்கரை வியாதிக்கு தேவையான மருந்துகளை எடுத்துட்டு இருக்கீங்கல்ல, அது உங்களோட ரத்தத்துல கலந்திருக்கா அப்படின்றத உறுதி செய்யணும். அதே போல சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவங்களோட ஹார்ட் எப்படி இருக்கு, எந்த லெவல்ல இருக்கு, ஆரோக்கியமா இருக்கா அப்படின்றதையுமே பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத ரத்த தானம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைப் 2 சர்க்கரை நோயாளிகள் இன்சுலினை உள்வழியா எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ரத்த தானம் செய்யவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லாம சர்க்கரை நோய்க்கான மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க, நான் ரத்த தானம் கொடுத்தே ஆகணும்பா, அதுதான் என்னோட லைஃப் டைம் கோல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க 4 வாரங்களுக்கு மருந்து எதையுமே மாத்தக்கூடாது. அதாவது புதுசா எந்த மருந்துமே மாத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது மருந்து எதுவும் எடுத்தோம் அப்படின்னா அது ரத்தத்துல இருக்க குளுக்கோஸோட அளவை பாதிக்கும். அதனால உடல்நிலை ஆபத்தும் ஏற்படுங்க. அடுத்ததா இதய பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா ரத்த தானம் கொடுக்கறதுக்கு அனுமதியே இல்லைங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு இதய தொடர்பான பிரச்சனை கண்டிப்பா வரும். இருந்தாலுமே ஹார்ட் டிசீஸ், ரத்த குழாய் அடைப்பு இருந்தது அப்படின்னா அவங்க ரத்த தானம் செய்ய அனுமதியே இல்லைங்க. சரிப்பா, இதெல்லாமே எனக்கு ஓகேவா இருக்கு, அவ்வளவுதான ப்ரொசீஜர் அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லங்க. ரத்த தானம் குடுக்குறதுக்கு முன்னாடி ரத்த தான மையங்கள்ல ஒரு ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்முறை இருக்கு. அதனால அங்க போயிட்டு நம்மளோட உடம்பு கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத நீங்க அவங்க கிட்ட ஒரு செக் பண்ணணும். என்னென்ன மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்றதையும் அவங்க கிட்ட சொல்லணுங்க. ரத்த தானம்லாம் குடுத்தாச்சுப்பா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கப்புறமும் ப்ரொசீஜர் இருக்குங்க. உங்களோட ரத்த சர்க்கரையோட அளவை கண்காணிச்சுட்டே இருக்கணும். இரும்பு சத்து நிறைய உள்ள உணவுகளை 24 வாரங்களுக்கு சாப்பிட்டே ஆகணுங்க. இது புதுசா ரத்த உற்பத்தி செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ரத்த தானம் செஞ்சிட்டதுக்கு அப்புறமா 24 மணி நேரத்துக்கு எந்த விதமான கடுமையான செயலையும் செய்யவே கூடாது. அதிகமான ஜூசஸா எடுத்துக்கணும். இது புதுசா ரத்த உற்பத்திக்கு உதவி பண்ணும். இப்ப நான் சொல்ல போறவங்கள ரத்த தானம் செய்யக்கூடாதுங்க. யாருன்னு கேக்குறீங்களா? அதாவது பாலூட்டும் தாய்மார்கள் ரத்த தானம் செய்யக்கூடாது. மது அருந்தியவர்கள், புகைப்பழக்கம் இருக்கிறவங்க ரத்த தானம் செய்யவே கூடாது. ஏதேனும் தொற்று நோயில இருக்கிறவங்க, இல்ல காய்ச்சல்ல பாதிக்கப்பட்டிருக்கவங்க அவங்களுமே ரத்த தானம் செய்யக்கூடாது. ரத்த அழுத்தம், வலிப்பு, அறுவை சிகிச்சை, டைப் 1 நீரிழிவு நோய் இவங்க எல்லாமே ரத்த தானம் செய்யக்கூடாதுங்க. 45 கிலோவுக்கு மேல இருக்கிறவங்க, 18 வயசுல இருந்து 60 வயது வரைக்கும் இருக்கிற எல்லாருமே 3 மாசத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் கண்டிப்பா குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரத்த சர்க்கரையோட அளவை கரெக்டா வச்சிருக்கிறவங்க 56 நாட்களுக்கு ஒரு முறை ரத்த தானமும், 7 நாட்களுக்கு ஒரு முறை பிளேட்லெட் தானமும் செஞ்சு வரலாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உடம்பையே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த பழக்கம் ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க எந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.